வணங்குகிறேன் பிரபு. வாருங்கள் தேவரிஷி நாரதரே. மகாதேவா, இங்கு வந்து தம்மை தரிசிக்கும் யாத்திரை கடினமானதாக இருக்கலாம். ஆனால் தரிசனம் பெற்றுவிட்டால் வேதனைகள் எல்லாம் மறைகிறது. தன்யர்களாகி விடுவார்கள். பிரபு, வரும் வழியில் தங்கள் கணங்களில் இருவரை கண்டேன். உலகத்தின் நலனை பற்றி விசாரித்தனர். அப்போது அவர்களிடத்தில் அனைத்துலகத்திலும் கனத்த மாற்றம் ஏற்படவிருக்கிறது என்றேன். எப்படிப்பட்ட மாற்றம் என்று கேட்டார்கள். அவ்விஷயத்தை பற்றி அவர்கள் என்ன அறிவார்கள்? அதாவது தக்ஷன் எனும் பிரஜாபதி ஒரு மாபெரும் யாகத்தை நடத்தவிருக்கிறார். அதில் வரவிருப்பவர்கள் அனைவரும் தம்மை பூஜிக்க கூடாது என்று கட்டளை விதித்திருக்கிறார். ஈசன் பிரசாதத்திற்கு நானும் மரியாதை அளிப்பவன் தான். இவர் இவ்வாறு இருக்க இன்னொரு புறம் தக்ஷனின் புதல்வி சதி. அவளுடைய மனநிலைமையில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தம்மை தரிசித்த பிறகு சதிக்கு என்ன நேர்ந்தது என்றே தெரியவில்லை. தேவி சதியை தாம் விருத்ராசுரன் தாமும் தேவியை கண்டிருப்பீர்களே. ரட்சித்தீர்கள் என்றறிந்தேன். அவள் அழகிற்கிணை எவரும் இல்லை. சர்வகுணம் பொருந்திய குணவந்தி. செயலிலிருந்து தம்முடைய மனதில் தேவி பிரபு, தம்முடைய பெயரை ஒருமுறை கூறியவுடன் தேவியின் விழிகளில் தமது திருவிளையாடல்களை கண்டேன். தேவையற்ற வார்த்தை பேசி ஏன் நேரத்தை வீணாக்குகிறீர்கள்? இன்று உமக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா நாரதரே? பிரபு, தக்ஷன் தமக்கு எதிராக இவ்வளவு பெரிய சதியாலோசனை செய்கிறார். தமக்கு அதை பற்றி கவலையே இல்லையா? தக்ஷன் என்னை வெறுப்பவன் நாரதரே. ஆகையால் பிரச்சனை அவனுக்கன்றி எனக்கல்ல. சொர்க்கமோ வைகுண்டமோ கிடையாது. ஆனால் சதி, அவளை பற்றி அறிய தமக்கு ஆசை இல்லை. இப்போது இருக்கும் சூழல் சதி அவளுக்கு எதற்கு கூட தயக்கமாக உள்ளதல்லவா? பிரபு, அவள் தம் மீது எப்படி மோகம் கொண்டிருக்கிறாள் என்று நான் எப்படி கூறுவது? தங்களை பற்றிய தவிப்பில் அவள் எதையும் அருந்துவதில்லை, எதையும் உண்ணுவதில்லை. இங்குள்ளவர்களை கவனித்தீர்கள். நாம் அவ்வாறு அவளை தவிக்க விடுவது சரிதானா? நாரதரே, இவர்கள் அனைவரும் தக்ஷனின் இருப்பிடத்திற்கு சதியின் அழைப்பால் நான் ஈர்க்கப்பட்டேன். அடைக்கலம் தேடி கைலாயம் வந்த இவர்களுக்கு அதற்கு காரணம் உள்ளது. வேறு இடமில்லை. ஏனெனில் சதி நிர்மல மனதோடு, ஆனால் தம் மனதில் உள்ள உள்ளத்தோடு என்னை அழைத்தார். உலகின் அனைத்து சுகங்களும் கொட்டி கிடக்கின்றது. நான் முக்கியமாக கருதியது சதியின் பக்தியைத்தானே தவிர இவ்விடத்திற்கு அவர் சதியை இயலுமா? பதிலளியுங்கள். அப்படி என்றால் தாம் இவ்வைராக்கியத்தோடு தான் இருப்பீர்களா? பிதா பிரம்மதேவர், மாதா சரஸ்வதி, பகவான் விஷ்ணு, தாய் லக்ஷ்மி, இவர்கள் இணைந்து வாழ்வதைக் கண்டும் தங்கள் மனதில் கிரகஸ்தனாக வாழும் எண்ணம் எழவில்லையா? மாதா லட்சுமி தேவிக்கு எப்படி ஒரு வைகுண்டமோ, தாய் சரஸ்வதிக்கு எப்படி ஒரு பிரம்மலோகமோ, அவ்வாறே தங்களின் கைலாகியும் எப்பொழுது புனிதமடையும் பிரபு? தங்கள் மனதில் அவ்வெண்ணம் எழவில்லையா? தங்களுடைய தேவியின் திருப்பாதங்கள் திருக்கைலாயத்தில் இடம்பெற வேண்டும் என்று ஆசை இல்லையா? என் மனைவியை வெல்ல யாரேனும் தங்களை பிரிந்த அன்னையும் தாங்கள் வாழ்கின்ற தனிமையும் தம்மை சோதிக்கவில்லையா பிரபு? தமது வார்த்தைகள் மோகத்தில் உடல்பவனுக்கு பொருத்தமானது. வைராக்கியம் கொண்டவனை அது கவர்ந்தெடுக்காது. எனில் யோக நிலையில் உள்ள சிவன் அன்பெனும் வார்த்தைக்கு அர்த்தமறிய மாட்டாரா? நன்கு அறிவேன் நாரதரே. என் பக்தர்களோடும் என் கணங்களோடும் நான் கொண்டிருக்கும் சம்பந்தம் அன்புதானே. அன்பை வெளிப்படுத்துவது மனிதனானாலும் கணங்களானாலும் அதை ஒன்றாகத்தான் ஏற்கிறேன். தாம் கூறும் அன்பை பற்றியும் நான் அறிவேன். அதில் அடைய வேண்டும் என்ற பேராசை அடங்கியுள்ளது. நான் மேற்கொண்டிருக்கும் தவநிலை ஆசைகளையும் சுயநலன்களையும் விட்டொழிப்பதே. எனக்கு புரிகிறது. விஷ்ணு எனக்கு விவாகம் நடத்த விவேகம் காட்டி வருகிறார். நான் பந்தங்களுக்கு அப்பாற்பட்டவன், சுகங்களை கடந்தவன், பரிபூரணமானவன். இன்னும் அவள் வரவில்லை. மாதா, நதி பூஜைக்கான நேரமாகிவிட்டது.